காசு பணத்தை தான் கொடுக்க முடியும், அழகை கூடவா கொடுக்க முடியும்? இப்படி ஒரு பொண்ணு என் வயிற்றில் வந்து பிறந்தாலே. பெண்களுக்கு அழகு குணந்தானே சார். குடும்பம் நடத்ததானே மனைவி. அழகு நிரந்தரமா என்ன? வணக்கம், உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற சிறுகதையோட தலைப்பு சுயமரியாதை. இந்த கதையை எழுதினவர் திரு ஜெயகாந்தன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். மாடியிலிருந்து 3 படிகள் தான் இறங்கி இருந்தால் கண்ணம்மா. கீழே அப்பாவின் குரல் கேட்டது. காசு பணத்தை காட்டி பெத்தவங்களை சம்மதிக்க வச்சாலும் கட்டிக்கிறவன் இஷ்டம்னு ஒன்று இருக்குல்ல. யார்கிட்ட இருந்து வந்திருக்கு கடுதாசி என்றாள் அம்மா. போன வாரம் வந்து பார்த்துட்டு போனாங்களே சிதம்பரத்து பெரியப்பா வகையரா. ஆமாம், அவங்க தான் கை நினச்சிட்டு தாம்பூலம் வாங்கிட்டு வர தையிலே முகூர்த்தம் வச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு போனாங்களே. அதுக்குள்ளே என்ன வந்ததான் அவங்களுக்கு? அவங்களுக்கு ஒன்றும் வரலை. பொண்ணு பார்க்கும்போது கூட வந்திருந்தானே மாப்பிள்ளை, அவன் தான் கடிதாசை எழுதியிருக்கான். பொண்ணு பிடிக்கலையா அவனுக்கு. கண்ணம்மாள் 3வது படியிலிருந்து 2ஆம் படிக்கு வலது காலை உயர்த்தி வைத்தாள். கைப்பிடி சுவரில் பொருத்தியிருந்த மரக்கட்டையை அவள் கை இறுக பற்றியது. அவள் பிடிக்குள் மரக்கட்டை கிரீச்சிட்டு சுழன்றது. காசு பணத்தை தான் நாம் கொடுக்கலாம், அழகை கூடவா நம்ம கொடுக்க முடியும்? என் வயிற்றில், பங்கஜம் பிறந்த இந்த வயிற்றில் இப்படி ஒரு மக வந்து பிறந்தாலே விதி விதி என்று சலித்து கொண்டாள் கண்ணம்மாளின் அம்மா. கண்ணம்மா வெடுக்கென திரும்பி பார்த்தாள். அவள் பார்வை கனன்று தகித்தது. ஓ, இவ பெரிய ரதி. எல்லாத்துக்கும் காலம் வரணும். நம்ம பங்கஜத்துக்கு மாப்பிள்ளைகள் போட்டி போட்டுட்டு வரலையா? அப்படி ஒன்றுன்னா இப்படி ஒன்று. அப்போ நமக்கு பெருமையாக தானே இருந்தது என்றார் அப்பா. 2வது படியிலிருந்து அடி பெயர்த்து மாடித்தளத்தில் கால் வைக்கும்போது மாடி ஆளில் நேர் சுவரில் நிறுத்தியிருந்த நிலை கண்ணாடியில் கண்ணம்மாளின் முழு உருவம் தெரிந்தது. ஆமாம், பங்கஜம்னா மகா ரம்ப மலட்டு மூதேவி. கல்யாணமாகி 15 வருஷமாது, ஒரு பிள்ளைய காணோம். பங்கஜம். அவளை தள்ளி வச்சுட்டு அவள் புருஷன் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அப்போ இங்கே வந்து அவளும் இந்த அம்மா கையால் மொத்துப்பட தான் போகிறா. நானும் பார்க்க தான் போகிறேன். எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு யார் அழுதா? வயசு 25 ஆயிடுச்சான். ஆனால் ஆயிட்டு போட்டோம், என் வீட்டில் தானே நான் இருக்கேன். பங்கஜந்தான் வேற ஒருத்தன் வீட்டுக்கு ஓடி போனவ. அவளும் இங்கே வந்து நிற்க போகிறாளே. அப்போ என்ன பண்ணுவாராம் இந்த அப்பா என்று நினைத்து கொண்டாள் கண்ணம்மா. கண்ணம்மா நிலை கண்ணாடியின் முன்னே அமைதியாக தான் நின்றிருந்தாள். சாதாரணமாக எப்பொழுதும் அவள் கண்ணாடியின் முன்னே தான் நின்றிருப்பாள். மணிக்கணக்காக நின்றிருந்தாலும் அவளுக்கு அலுப்பு தட்டாது. தான் அழகில்லாதவள் என்று யார் சொன்னது என்று தன் ரூபத்தை பார்த்து பார்த்து மானசீகமாய் எல்லோருக்கும் சவால் விடும் அவளுடைய கண்கள் காரணமாகவோ காரணமற்றோ சிவந்து பார்வையே நெருப்பாகி இருந்தது. பக்கத்தில் இருந்த ஈசிச்சேரில் பொத்தென விழுந்து முந்தானையால் முகத்தை மூடிக்கொண்டு, இதென்ன கிறுக்குத்தனம், நான் எதற்கு அழறேன் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் கண்ணம்மா. முகத்தை துடைத்து கொண்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள். ஜன்னல் வழியே அடுத்த வீட்டு மாடி தெரிந்தது. பக்கத்து வீட்டு மாடி ரூமில் இருந்தானே ராமநாதனோ சாமிநாதனோ, அவனுக்கு ரயில்வேல வேலை. அவன் என்ன ரொம்ப அழகோ? அழகாக தான் இருப்பான். அதுக்காக இந்த அப்பா இருக்காரே அப்பா, அவனோட போய் போய் பேசுறது, வலிய ஸ்நேகம் கொண்டாடுறது, பேப்பர் கொடுக்கறது, டிஃபனுக்கு கூட்டிகிட்டு வர்றது, பாலிடிக்ஸ் பேசுறது, பீச்சுக்கு போகிறது. அம்மா இருக்கே ஒரு அழகு அம்மா. அவனுக்காக ஸ்பெஷல் டிகாஷன் போட்டு காப்பி கொடுப்பா. அவனை கண்டா முந்தானியை இழுத்து இழுத்து மூடிக்குவா. அப்படி ஒரு மரியாதை. இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கு தெரியும். அவன் தலையில் என்னை கட்டிடணும் பிளான். எனக்கு மட்டும் அதில் வெறுப்பா என்ன? வெறுப்பும் இல்லை, விருப்பும் இல்லை. பங்கஜம் மட்டும் ரொம்ப அழகான், அம்மாவும் அழகான். நான் அழகு இல்லையா?
வந்த மாப்பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு விரட்டினாலாம் பங்கஜம். என்னை மட்டும் பொண்ணு பிடிக்கலன்னு பார்க்க வரவங்க போயிடுறாங்களாம். அம்மா சொல்கிறா. அப்பாவும் தான், இந்த பனங்காத்தலை மனுஷனும் கூட சேர்ந்து சொல்கிறார். நான் அழகில்லையாம். அழகுனா அது என்ன, இவங்களுக்கு கண்ணு அழகா இல்லை. நான் அழகில்லைன்னு நினச்சிக்கிட்டு இவங்களே வலிய போய் விழறதுனால தான் எல்லாருக்கும் கேவலமாக போயிடுச்சு. இவங்க பேசாமல் இருந்திருந்தா ஸ்கூலை முடித்த உடனே என்னை காலேஜில் கொண்டு போய் சேர்த்திருந்தா என்னையும் தேடி எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்திருப்பாங்க. இவன் பிடிக்கலை இவன் பிடிக்கலைன்னு நானும் பங்கஜம் மாதிரி சொல்லியிருப்பேன். பங்கஜம் மட்டும்தான் சொல்வாளோ? நானும் தான் சொல்வேன். பங்கஜம் மாதிரி எனக்கு மூக்கு 4 அங்குலம் இல்லை, குதிரைவால் மாதிரி தலைமுடி இல்லாட்டி என்னவா? காலேஜில் சேர்ந்திருந்தா ஜம்முன்னு பாப் வெட்டிக்கிட்டு இருப்பேன். இந்த அம்மாவுக்கு ரொம்ப கர்வம். அவள் சிகப்பு. அவள் ஒன்றும் சிகப்பு இல்லை, வெள்ளை, சருகு உதிர்ந்த கோழி மாதிரி. சே, இது ஒரு நிறமா? இதில் ஒரு பெருமை. எனக்கு பளிச்சுன்னு இருக்குது. இந்த அம்மா வாயை திறந்தா பார்க்க சகிக்காது. செஸ் போர்டில் காயின்ஸ் நிறுத்தி வச்ச மாதிரி 2 படை வரிசை நிற்கும். பின்னாடி வரிசை பெருசும் சின்னதுமா முளைச்சிருக்கும். இந்த லட்சணத்தில் எனக்கு முன்பல் 2ம் கொஞ்சம் எடுப்பாக இருக்கிறதுல அவளுக்கு ஒரு இலக்காரம். என் விஷயத்தில் என்னை பெற்றவங்களே எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, சதி பண்ணிட்டாங்க. என்னை மட்டும் காலேஜில் சேர்த்துருந்தா பங்கஜம் மட்டும்தான் சொல்லுவாளோ? நானும் தான் சொல்வேன். 2 வாரத்துக்கு முன் ஒரு நாள் இது போல தான் கண்ணம்மாள் மாடியில் கண்ணாடியின் முன் நின்றிருந்தாள். அவளுக்கு இதுதான் பொழுதுபோக்கு. அவள் நினைவெல்லாம் எப்போதுமே தன்னை பற்றி தான். கீழே ஏதோ பேச்சுக்குரல் கேட்கவே, அதுவும் தன்னை பற்றி பேச்சாக இருக்கவே மாடிப்படியில் போய் நின்று கொண்டாள் கண்ணம்மா. கொஞ்சம் கூட உடம்புல சொரணை இல்லாமல் இந்த அப்பா சொல்கிறார். அந்த ராமநாதனோ சாமிநாதனோ அவங்கிட்ட, இந்த பெண் கவலை தான் சார் எனக்கு பெரிய கவலை. இதோட 4-5 பேர் வந்து பார்த்தும் ஒன்றும் தோதுப்பட்டு வரல. அவளுக்கும் வயசு 22 ஆறுது. பொய். இதோட 26 பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த 10 வருஷத்தில் வயசு 22 ஆச்சான். ஏன் புழுகணும்? ஐயோ அப்பா அப்பா. பெண் கொஞ்சம் கருப்புன்னாலும் குணம் என்னவோ தங்கம்தான். இந்த காலத்தில் யார் குணத்தை பார்க்குறாங்க? என் ஃபஸ்ட் டாட்டர் இருக்காளே, அவள் ரதி மாதிரி இருப்பா. அவள் பிறந்த வயத்தில் தான் இவளும் பிறந்திருக்கா. நமக்கே தெரியுது நம்ம பொண்ணு அப்படி ஒன்றும் பிரமாத அழகி இல்லைன்னு. மானங்கெட்ட அப்பா. கண்ணம்மாளுக்கு பற்கள் நெருநெருவென்று இறுகின. பெண்களுக்கு அழகு குணம்தானே சார், குடும்பம் நடத்த தானே மனைவி. அழகு நிரந்தரமா என்ன? அப்பா தான் சொல்லி கொண்டிருந்தார். அவனும் பெரிய வேதாந்தி மாதிரி பேசினான். இவன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது தானே. அப்படி அவன் சொல்லுவான்னு தான் அப்பா எதிர்பார்த்தார். அவன் சொல்லலை. இவர் மூஞ்சியில் ஒரு பானை அசடு வழிஞ்சுது. அப்புறம் போன வாரம் அவனும் வேலையை தன் ஊருக்கு மாற்றிட்டு போயிட்டான். அம்மாவும் அப்பாவும் போட்ட பிளான் எல்லாம் க்ளோஸ். காப்பி, ஸ்பெஷல் டிகாஷன் காப்பி, ஸ்வீட்டு, டிஃபன் எல்லாம் வீண். நல்லா வேணும், இன்னமும் வேணும். கண்ணம்மா, அடி கண்ணம்மா, மாடியில் ஏறிட்டு என்ன பண்ணுற? இந்த மாடியை விட்டு இறங்கி நீ என்னைக்கு ஒழிய போறியோ என்று கீழ்ப்படியில் நின்று கொண்டு கூச்சலிட்டாள் அம்மா. ஈசி சேரில் சாய்ந்திருந்த கண்ணம்மா அம்மாவின் குரல் கேட்டும் பதில் கொடுக்காமல் கண்களை இறுக மூடிக்கொண்டு மௌனமாயிருந்தாள். ஏண்டி, தொண்டை அடைஞ்சு போச்சா? மணி 1 ஆகுதே, வந்து சோத்தை கொட்டிக்கிறதுக்கு தானே. கண்ணம்மாள் கண்களை திறக்கவில்லை. அம்மா படியேறி மேலே வந்து அவள் முன்னே நின்று கொண்டு வசைப்பாட ஆரம்பித்தாள். ஏண்டி, உனக்கென்ன அடமா? எத்தனை நாழி ஒரு மனுஷி மாடாட்டமாக கத்துறேன். உன் திமிருக்கு தகுந்த மாதிரி தாண்டி பகவான் பண்ணி வச்சிருக்கார். அடியம்மா, இருக்கும் பவிஷோட இருந்தால் லோகத்தை வச்சு வைக்க மாட்டேடி, லோகத்தை வைக்க மாட்டேன். அம்மாவின் வசவுகளை கேட்க கேட்க கண்ணம்மாவின் ஆங்காரம் அடி வயிற்றிலிருந்து கிளம்பி வெடித்தது. எனக்கு பசிக்கலையே, என்னை கொல்லாதீங்க
என்று ஓவென அலறி கூந்தலை பீய்த்து கொண்டு ஈசிச்சேரில் கட்டையில் மடார் மடார் என்று மண்டையை மோதிக்கொண்டாள் கண்ணம்மாள். அம்மாவுக்கு உடம்பு நடுங்க ஆரம்பித்து விட்டது. சப்தத்தை கேட்டு மாடிப்படி ஏறி ஓடி வந்தார் அப்பா. ஏம்மா, என்ன என்ன, குழந்தைய என்னடி சொன்ன? அப்பாவை கண்டதும் கண்ணம்மாள் குரல் எடுத்து அழுதாள். அப்பா, அம்மா என்னை என்னென்னவோ சொல்லி திட்டுது. அப்பா, நான் செத்து போனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், எனக்கு சாவும் வரமாட்டேங்குதே என்று அழுகையினோடே புலம்பியவாறு அவர் மார்பில் முகம் புதைத்து கொண்டு கதறினாள் கண்ணம்மா. சி, இதெல்லாம் என்ன பேச்சுமா? ஏண்டி குழந்தைய சீண்டிக்கிட்டே இருக்க? நீ ஒரு எருமை ஜென்மம். எத்தனை சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி சரி, நீ அழாத குழந்த. அம்மா தானே சொன்னா, போனா போறா. வா, இன்னைக்கு நீ என்னோட உட்கார்ந்து சாப்பிடு என்று அவளை தோளோடு சேர்த்து அணைத்து கொண்டு கீழே இறங்கினார் அப்பா. வழக்கம்போல் நிலை கண்ணாடியின் முன்னே ஈசி சேரில் சாய்ந்தவாறு தன்னையே எடை போட்டு கொண்டிருந்தாள் கண்ணம்மா. தெருவிலே போகும்போது எல்லாரையும் பார்த்த மாதிரி தான் என்னையும் பார்க்குறாங்க. நான் அழகில்லைன்னா என்னையே பார்க்கணும்? நானும் எத்தனையோ தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நேராகவும் ஓரக்கண்ணாலும் திரும்பி திரும்பி என்னை எத்தனையோ பேர் பார்த்துருக்கேன். என்னையும் ரொம்ப பேருக்கு பிடிச்சி தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாள் சினிமா கொட்டாயில் ஒருத்தன் அவ்வளவு கூட்டத்திலையும் என்னை மட்டும் ஏன் முறைச்சி பார்த்தான். லேசாக சிரிக்க கூட சிரித்தான். ஒருத்தர் கண்ணுக்கு அழகாக படுறது இன்னொருத்தர் கண்ணுக்கு அசிங்கமாகவும் படும் போல இருக்குது. அப்படின்னா அழகுங்கிறது என்ன? நம்ம கண்ணுக்கு அழகாக இல்லைங்கிறதுக்காக ஒருத்தரை அவமானப்படுத்துறது எவ்வளவு பாவம்னு யாருக்குமே தோன்றதில்லை. மாடிப்படியில் காலடி ஓசை கேட்டதும் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தில் லைத்திருந்த கண்ணம்மா கண்களை மூடிக்கொண்டாள். கண்ணம்மா, கடவுள் கண் திறந்துட்டாரடி, இந்த கடிதாசியை பாரேன் என்று ஒரு கடிதத்தை நீட்டினாள் அம்மா. கண்ணம்மா கடிதத்தை வாங்கி பார்த்தாள். கடிதம் அடுத்த வீட்டு மாடியில் இருந்தானே ராமநாதனோ சாமிநாதனோ. கையெழுத்தை பார்த்தாள். சாமிநாதன் தான், அவனிடமிருந்து தான். நமஸ்காரம். எனது பெற்றோருடன் கலந்து பேசி முடிவு செய்துவிட்டேன். நாளை மாலை நாங்கள் பெண் பார்க்க வருகிறோம். இது ஒரு சம்பிரதாயத்துக்கு தான். கல்யாணம் நிச்சயம். தங்கள் சம்மதம் தேவை. தங்கள் என்று கடிதம் முடிந்திருந்தது. சாமிநாதனும் அவனது பெற்றோரும் பெண் பார்க்க வந்து கூடத்தில் உட்கார்ந்திருந்தனர். பட்டுப்புடவை சரசரக்க, பூ தைத்த பின்னல் ஜடை தோல் வழிய பூமியில் புரள குனிந்து கை வளைகள் கலகலக்க வந்தவர்களின் காலில் விழுந்து நமஸ்கரித்து விட்டு எழுந்து நடையழகோடு மாடிப்படி நோக்கி நகர்ந்தாள் கண்ணம்மாள். சாமிநாதனின் பெற்றோர் பெண்ணை பார்த்துவிட்டு பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கண்ணம்மாள் மாடிப்படி ஏறுவதற்காக முதற்படியில் காலடி வைத்தாள். பெருவிரல் மருதாணியில் அவள் பார்வை பதிந்திருந்தது. பையனுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்ன என்றார் பையனின் தகப்பனார். கண்ணம்மாள் இரண்டாவது படியில் கால் வைத்தாள். இப்பொழுது பார்வை இடது கால் பெருவிரல் மருதாணி சிவப்பில் பதிந்திருந்தது. மாடிப்படியின் மறுபுறத்தில் வெளி வராந்தாவில் தனியாக நின்றிருந்த சாமிநாதனுடன் பேசிக்கொண்டிருந்தார் கண்ணம்மாளின் அப்பா. மாப்பிள்ள, நீங்கள் உண்மையிலே ஒரு தியாகி, லட்சிய புருஷன் என்று தனியாக நின்றிருந்த சாமிநாதனின் கைகளை பிடித்து கொண்டு புகழ்ந்தார் கண்ணம்மாளின் தகப்பனார். பெருவிரல் மருதாணி சிவப்பு கண்ணம்மாளின் கண்களில் பாய்ந்தது. புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டு புன்முறுவல் பூத்தான் சாமிநாதன். தியாகமா? உள்ளே ஹாலில் உட்கார்ந்திருந்த வீட்டு அம்மாள் அந்த அம்மாளிடம் அளக்க ஆரம்பித்தாள். இவ அக்கா இருக்காளே பங்கஜம், டெல்லியில் இருக்கா. மாப்பிள்ளைக்கு அங்கே உத்தியோகம். பொண்ணு கிளியாட்டம் இருப்பா. பெரிய மனுஷியாகி 6 மாதம் வீட்டில் இருந்தா. அந்த 6 மாதத்தில் சுயவரந்தான் நடத்தினா போங்கோ. இந்த மாப்பிள்ளை வேண்டாம், அந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு கண்ணம்மாள் முகம் சிவக்க இந்த பக்கம் திரும்பினாள். மனசிற்குள், பங்கஜம் மட்டும்தான் சொல்வாளோ? நானும் தான் சொல்வேன். காலேஜில் சேர்ந்து படிச்சிருந்தா தானே? இல்லை, இப்போவும் இந்த நிமிஷத்திலேயே சொல்லுவேன். சொல்லுவியா? ஓ.
மாடிப்படியின் கைப்பிடி சுவரில் இருந்த மரக்கட்டை கிரீச்சிட்டது. அப்பா என்று அமுத்தலான குரல் மாடிப்படியிலிருந்து ஒலித்தது. என்னம்மா என்று ஓடி வந்தார் அப்பா. எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று கூடத்தில் உட்கார்ந்திருந்தவர்களின் காதுகளில் விழும்படியாக சொல்லிவிட்டு தடதடவென்று மாடிப்படிகளில் ஏறி ஓடினாள் கண்ணம்மா. 10 வருஷம் ஏற்ற அவமானத்துக்கு பழி தீர்ப்பா. மாடியில் நிலை கண்ணாடியில் அவள் சுயரூபம் தெரிந்தது. நான் அம்மாவை போல பங்கஜத்தை போல அழகி இல்லைதான், ஆனால் அவர்களை போல நானும் ஒரு பெண் இல்லையா? மாடிப்படி அதிர்ந்தது. வந்தது அம்மாதான். ஏண்டி பாவி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுதா என்ன? கண்ணம்மாள் எங்கோ பார்த்து கொண்டு அமைதியாக பதில் கூறினாள். இல்லை, பங்கஜம் மட்டும்தான் சொல்லுவாளோ, நானும் தான் சொல்வேன். இப்படி கண்ணம்மா சொல்கிறதா முடிச்சிருப்பார் ஆசிரியர். கண்ணம்மாவும் ஒரு பொண்ணு தானே. அவள் அழகு இல்லைன்னாலும் அந்த மனது ஒரு பெண்ணுக்கே உரிய ஒரு மனது இல்லையா? வந்து பார்க்குற மாப்பிள்ளைகள்லாம் பொண்ணு அழகாக இல்லை, வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போது ஒவ்வொரு முறையும் அவள் எப்படி துடிச்சு போயிருப்பா. அதிலும் அவளுடைய அழகான அக்கா பங்கஜம் சொல்கிற மாதிரி தானும் மாப்பிள்ளைய நிராகரிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவள் மனசில் ரொம்ப நாட்களாக, ரொம்ப வருஷமாக ஒரு நெருப்பாக கனன்று கொண்டு இருந்திருக்கு. அதுதான் இந்த முறை அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பையன் முன் வந்தப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அவளும் பொண்ணு தானே. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நன்றி, வணக்கம்.